இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். வரதராஜர் எப்படி இந்த லோகத்துக்கு வந்தாருன்றதுக்கு ஹஸ்தத்தன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிவிச்சுக்கணும்னு இந்த தொடர் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. இந்த லோகத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்கு பிரம்மா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தபஸ் பண்ணின்னு இருக்கிறச்ச பெருமாளை நேராக சேவிக்கணும்னு ஆசைப்படுறதுனால முதல்ல சிருஷ்டியில் ஜலத்தை தான் பெருமாள் உண்டாக்குறான்ற கிரமத்தில் பெருமாள் புஷ்கரத்தில் பிரம்மாவுக்கு தீர்த்தஸ்வரூபியாக சேவை சாதிக்கிறார். தீர்த்தஸ்வரூபியாக சேவை சாதிச்சு அங்கே ரெண்டு பேருக்குமே சன்னதி எழுந்தறிந்து அந்த தீர்த்தத்தையே அவர் பரம்பொருளாக சேவிச்சுன்னு வந்தாலும் அவர் மனசில் இன்னும் பரிபூர்ணமான திருப்தி ஏற்படாதனால மறுபடியும் தபஸ் பண்ணி பெருமாளை நேர சாட்சாத்காரம் பண்ணணும்னு அபிப்பிராயப்படுறதுனால மறுபடியும் தபஸில் ஈடுபடுறார். அந்த தபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறச்ச மறுபடியும் பெருமாள் என்ன பண்ணுறார், வனஸ்வரூபியாக சேவை கொடுக்குறார். நைமிசாரண்யம்ன்ற க்ஷேத்திரத்தில் வனஸ்வரூபியாகவும் அங்கே போய் பெருமாளை நல்லா சேவிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு திவ்ய ஸ்வரூபமாக திவ்ய திருமேனியோட சேவிக்கணுன்ற விக்கிரகத்தோட ஒரு ஆராதனை பண்ணணுன்ற ஒரு மனசில் ஒரு அபிலாஷை இருக்கிறதுனால பெருமாள்கிட்ட மறுபடியும் தபஸ் பண்ணின்னு இருக்கார். அப்போ தபஸ் பண்ணுறச்ச ஒரு அசரீரி வாக்கு அவருக்கு காதில் விழருது. அந்த அசரீரி வாக்கில் என்னன்னு, சத்தியவரத க்ஷேத்திரம்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு யாகம் பண்ணாலே அது பல யாகம் பண்ணுறதுக்கு உண்டான பலன்கள் அந்த இதில் கிடைக்கிறதுன்றதுனால இந்த சத்தியவரத க்ஷேத்திரத்தில் போய் இந்த அஸ்வமேத யாகத்தை நீர் பண்ணணும். அப்போ பண்ணேர்னா உமக்கு பெருமாள் பிரத்யக்ஷம் ஆவார்ன்றது அசரீரி சொல்லிட்டு சத்தம் மறைஞ்சு விடுறது. உடனே அவர் சத்தியவரத க்ஷேத்திரத்துக்கு நோக்கி வரத்துக்கு கிளம்புறார். அப்போ பிரணய கலகத்தினால சரஸ்வதிக்கு கோபம் ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுறது ரெண்டு பேருக்கும். ஒரு யாகம் பண்ணணும்னா பத்னி கூடவே இருக்கணும். அப்போ பத்னி இல்லாதனால அவர் போய் எப்படி யாகத்தை பண்ணி எப்படி பெருமாளை நேர திவ்ய ரூபத்தை சேவிக்க முடியுன்ற ஒரு கவலை வரச்ச தன்னுடைய புத்திரராக இருக்கக்கூடிய வசிஷ்டரை அமிச்சு நீர் போய் தாயார்கிட்ட பேசிட்டு நீர் போய் அவரை சமாதானம் பண்ணி இங்கே யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்க சொல்லும்படி நீ அவரை போய் கேட்டு அழிச்சுண்டுவான்னு சொல்லி வசிஷ்டரை அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ வசிஷ்டர் அவர்கிட்ட கேட்குறார், நீ இது மாதிரி அப்பா ஒரு யாகம் பண்ண போறார், அந்த யாகத்துக்கு சத்தியவரத க்ஷேத்திரத்தில் நடக்கிறதுனால நீர் அவசியம் அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும், பெருமாளை நேர சேவிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் ஆகும் நமக்கு அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திக்கிறதுனால அவ கோபத்துல இருந்து அவளுடைய சொரூபமா இருக்கக்கூடிய சரஸ்வதி நதிக்கரையிலேயே அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ வரமாட்டேன்னு மறுத்து விடுறா. இல்லை இந்த இடத்துல அவரை யாகத்தை பண்ண சொல்லுன்னு சொல்லி அனுப்புறா. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல அசரீரி வாக்கு சத்தியவரத க்ஷேத்திரத்துல பண்ணாதான் ஒரு யாகம் பண்றதுக்கு பலவிதமான புண்ணிய பல யாகம் பண்ணதுனுடைய ஒரு பலன்னா பெருமாள் சாட்சாத் கரிப்பார்ன்றத அசரீரி சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல வரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லை, அதனால நீர் தான் நீர் அவரோட சேர்ந்துக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். இல்லை நான் வர முடியாது, எனக்கு இன்னும் கோவம் தணியறதுக்கு நான் இன்னும் தபஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி அவர் வரத்துக்கு மறுத்துட்டாருன்னா தன்னுடைய இன்னொரு பத்தினியா இருக்கக்கூடிய சாவித்திரியை வச்சுட்டு அந்த யாகத்தை சத்தியவரத க்ஷேத்திரத்துல பிரம்மா யாகம் பண்றார். அந்த பிரம்மா யாகம் பண்றச்ச அதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யாராவது நல்ல காரியம் பண்ணா பிடிக்காதுன்றதுனால சரஸ்வதி நதிக்கரையில போய் உன்னுடைய பர்த்தா இது மாதிரி யாகத்தை பண்ணி பெருமாளை இது பண்றார், அந்த நல்ல காரியம் பண்ண விடாத உன்னால முடிஞ்ச இடைஞ்சல நீ இங்கேருந்து பண்ணணும்னு சொல்லி அவளை தூண்டி விடுறதுனால கோபத்துல எப்பவுமே சட்டுன்னு யார் எதுவும் சொன்னாலும் அது நல்லதா கெட்டதான்னு யோஜனை பண்ற அளவுக்கு சந்தர்ப்பம் இல்லாதனால முன்னாடி என்ன பண்றா, ஒரே இருட்டு ஆக்கி விடுறா. அந்த இடத்துல இருட்டு ஆக்கிட்டதுனால பெருமாளுடைய சங்கல்பம் நம்மளுடைய குழந்தைய நம்ம தானே காப்பாத்தி ஆகணுன்றதுனால திருவேங்கடமுடையானே தீப பிரகாசரா திருத்தன்காவில ஒளிய கொடுத்து ஜோதிஷா அங்க சேவை கொடுக்குறார். அங்க ஜோதிஷா சேவை கொடுத்த உடனே இருட்டு போயிடுத்தே அடுத்தது என்ன பண்ணலான்னு சூழ்ச்சி பண்றச்ச நிறைய யானைகளை அனுப்புறா. யானைகளை அனுப்பிச்சு அந்த யாகத்தை எப்படியாவது ஒரு யானை வந்தாலே எல்லாரும் பயப்படுவோம்னா 10 யானை கூட சேர்ந்தாப்புல வந்துச்சா எல்லாரும் இது பண்ண போறாளேன்றதுக்கோசரம் பெருமாள் என்ன பண்றாரு, அப்போ சிங்க ரூபத்தை எடுத்துண்டு காமாசி காஷ்டகம் பண்ணக்கூடிய ஸ்லோகமா அங்க திருவேளுக்கைன்ற இடத்துல பெருமாள் நரசிம்ம ஸ்வரூபியா சிங்க ரூபத்துல அந்த யானை எல்லாத்தையும் அங்கேருந்து விரட்டி விட்டுறார். சரி, அதுவும் முடிஞ்சு கொடுத்தோம். அடுத்தது பூதகணங்களை அனுப்புறா. பூதகணங்களை அனுப்புறச்ச இந்த யாகம் கெடுத்து போற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, அடுத்தது என்ன பண்ணலான்னு அந்த பெருமாளே என்ன பண்றார்,
அஷ்டபுஜம்ன்ற 4 திருக்கைகளால 8 கைகளால 8 ஆயுதத்தை வச்சு அந்த பூதகணங்கள் எல்லாத்தையும் அங்கேருந்து விரட்டி அனுப்பிச்சுடுறார். அதுக்கு அஷ்டபுஜாஷ்டகம்ன்ற ஸ்லோகத்தை தேசிகர் பண்ணியிருக்கார். திருத்தன்காவுக்கோசரம் சரணாகதி தீபிகை பண்ணியிருக்கார். காமாசிகாஷ்டகமா வேலுக்கையில நரசிம்மருக்கோசரம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே சரி இதெல்லாம் ராயக்கப்படாது, நெருப்பு அணைக்கிறதுக்கு ஜலம் தான் முக்கியம், அதனால ஜலஸ்வரூபியாவே போவோம்னு அவ வேகவதின்ற ஒரு ரூபத்தை எடுத்துண்டு வேகமா வந்து அந்த இடத்த வந்து எப்படியாவது அக்னியை அணைச்சுடணும், யாகத்தை பூர்த்தி பண்ண விடக்கூடாது அப்படின்ட்டு வேகமா வரா. அப்ப வேகமா வரைச்ச பெருமாளே என்ன பண்றாரு, அங்க வந்து சேதுவா வந்து படுத்துண்டு வேகா சேதுவா அங்க இருக்கார். பின்னாடி அவருக்கு வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னும் எதோத்தகாரின்ற பேரும் திருமேஷை ஆழ்வார்னால அவருக்கு ஏற்படுறது. அவருக்கோசரம் வேகாசேதுன்ற சோஸ்திரத்தையும் சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கார். இது மாதிரி பூர்த்தி பண்ணிட்டு வரச்ச பிரம்மாவுக்கு யாகம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கார்த்தால வேளையில முடிய போற தருணத்திலேயோ கார்த்தால வேளையில சுக்லபக்ஷம் சித்திர மாசம் அஸ்த நட்சத்திரம் கூடிய சதுர்தசி திதியில வரதராஜ பெருமாள் புண்ணியகோடி விமானத்துல பல 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 திவ்யஸ்வரூபியா யாகஸ்வரூபியா யாகத்திலேருந்தே வரக்கூடிய ஒரு பெருமாளா ஜொலிச்சுண்டு பெருமாள் சேவை கொடுக்கிறார். அவர் தான் பின்னாடி வந்து வரதராஜன், பேரருளாளன், அருளாள பெருமாள், பிரணதார்த்திகரன் என்ற பல திருநாமத்துல அவரை எல்லாருமே சேவிச்சு இது பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் நேர சேவை கொடுத்த உடனே பிரம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயி அவரை இன்னும் சேவிச்சுட்டு கண்ணில் வந்து அப்படியே ஜலம் ஆனந்த பாஷ்பத்துல வந்து அவர் இது பண்ணிட்டு இருக்கிறச்ச பெருமாள் சேவிச்சதை தவிர உனக்கு இன்னும் என்ன வரன் வேணும் கேளு அப்படின்னு பெருமாள் வந்து அனுகிரகம் பண்றதுக்கு கேட்கிறார். அப்போ இந்த லோகதி இந்த சத்தியவிரத கஷேத்திரத்திலேயே இருந்துண்டு சத்தியவிரத கஷேத்திரத்துல உம்மை சேவிக்க வர அத்தனை பக்த கோடி ஜனங்களுக்கும் நீர் வந்து அனுகிரகம் பண்ணி நீ எனக்கு எப்படி சேவை கொடுத்து என்னை எப்படி கடாட்சிச்சேரோ அது மாதிரி இங்க வந்து உன்னை சேவிக்கிறவா அத்தனை பேருக்குமே உன்னுடைய கருணையின் கடாட்சத்தினால உன்னை மறுபடியும் சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தையும் கொடுத்தோ, உன்னை அடையக்கூடிய விஷயத்துல அவளுக்கு ஞானத்தையும் கொடுத்தோ, உன்னை அடையக்கூடிய வழியையும் அவளுக்கு காட்டி கொடுத்தோ, அந்த பரமானந்தமா இருக்கக்கூடிய வைகுண்டத்தை அனுப்புற அளவுக்கு நீ இந்த குழந்தைகளை திருத்தணும்னு சொல்லி நீர் இங்கேயே அவதாரம் பண்ணி இங்கேயே இருக்க வேண்டியது, நான் அப்பப்போ வந்து உம்மை சேவிச்சுட்டு போறேன்னு சொல்லி பெருமாள் வந்து இந்த இதை நீ எனக்கு பிரசாதமா கொடுத்தா போறன்ற அளவுக்கு அவர் அனுகிரகம் பெற்றிருக்கிறார். அவர் அனுகிரகம் பெற்றுன்றதுபடி பெருமாள் வந்து இன்றளவும் இந்த சித்திர மாசத்துல இந்த அஸ்த நட்சத்திரத்துல இந்த அளவுக்கும் அன்னைக்கு எப்படி பிரம்மா வந்து சேவை கொடுத்தாரோ அது மாதிரி விசேஷமான ஒரு பற்பாடு, விசேஷமான அவதார ஸ்தலத்துல எழுந்தருள்றது. கார்த்தால அது மாதிரி ரத்னாங்கியில பெருமாள் வந்து புண்ணியகோடி விமானத்திலேயே எழுந்தருளின்னு அந்த மண்டபத்துல எழுந்தருளிது மத்தியானம் திருமஞ்சனம் ஆகி வீதி பரப்பாடாகி அத்தனை ஜனங்களையும் வர முடியாத குருடா இருக்கக்கூடிய வாளுக்கும் வயசான வாளுக்கும் எல்லாருக்கும் மாட வீதி ஃபுல்லுமே சேவை கொடுத்துண்டு இன்றளவுக்கும் அந்த உற்சவம் ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி அந்த வரதன் வந்து ஏந்தத்துக்கு எழுந்தருளினத்துக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்களை யாராருக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணார் அப்படின்றத ஒரு சிறளவு பார்க்கணும்னா முன்னாடி திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்பவே அனுகிரகம் பண்ணியிருக்கார். திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ராஜாவா இருந்து நிறைய பாகவத கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்ச அவருக்கு கடன் ஏற்பட்டு அவர் கப்பம் கட்ட முடியாத தவிச்ச போது அவருக்கு வந்து ஜெயிலில் வச்சுற அளவுக்கு ஆண்டுச்ச அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த சமயத்துல பெருமாள் வரதர் தான் வந்து அவருக்கு வந்து சொப்பனத்துல சாய்ச்சு இந்த காஞ்சின்ற மகாநகர்ல வந்து உனக்கு உண்டிய பொக்கிஷத்தை நான் வச்சுட்டு இருக்கேன், அதை வந்து எடுத்துன்னு போய் நீ உன்னுடைய கஷ்டத்துலேருந்து நீ நிவர்த்தி ஆயிக்கலான்ற விஷயத்த அவர் சொல்றார். சரின்னா அது மூலியமா திருமங்கை ஆழ்வாருக்கு அனுகிரகம் ஆறுது. அதுக்கு அடுத்தது பார்த்தா ஆள வந்தார் ஊர்ல இருந்துட்டு இருக்கிறச்சா நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு நமக்கு அடுத்தது இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனா நம்ம தேர்ந்தெடுக்கணுமேன்னு வரதரை சேவிச்சுட்டு போறதுக்குன்னு வரச்ச திருக்கச்சி நம்பிகள் மூலியமா யார் அந்த இளையாழ்வார் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போ அந்த கரிகமாணிக சன்னதியில வந்து யாதவ பிரகாசற்ற அவர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்காருச்ச இந்த முன்னாடி நெடுன்னு ஒரு வெளுத்த திருமேனியில ஒரு நல்ல தேஜஸோட இருக்கக்கூடிய அந்த சுவாமி தான் அந்த இளையாழ்வார் அப்படின்றத அவர் சொன்ன உடனே இளையாழ்வாரை கண்ணால கடாட்சிச்சு ஆச்சாரிய கடாட்சத்தினால அவர் பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரிய ஸ்தானத்துல வந்து அவர் ஏத்துக்கிற அளவுக்கு அவருக்கு எல்லா விதத்திலையும் பெருமாள் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்றார். அது முடிஞ்ச உடனே வந்து பெருமாள்கிட்ட வந்து உள்ள போய் அவரை எந்த சம்பிரதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆள வந்தார் வந்து
இந்த வரதராஜன்ட்ட தான் பிரபத்தி பண்ணி இந்த சம்பிரதாயத்தை மேலும் தழைக்கிறதுக்கு உண்டான அனுகிரகத்தை நீர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை சேவிச்சுட்டு அவர் ஸ்ரீரங்கமே திரும்பி போயிடுறார். இது மாதிரி நடந்துட்டு இருக்கச்ச அங்க இருக்கிற ஒரு சின்ன குழப்பம் வரைச்ச யாதவ பிரகாசருக்கு சில அர்த்தங்கள் சொல்றச்ச இவர் விசிஷ்டாத்வைத்தமா இவர் சில அர்த்தங்கள் சொல்றச்ச அவ 2 பேருக்குள்ள அபிப்பிராய பேதம் வரதுனால இந்த ராமானுஜர் இருந்தாருன்னா நம்ம அத்வைதம் தான் அத்வைத்தையே ஒழிச்சுடுவார் போல் இருக்கே, அதனால இவரை காசியில கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு இவரை எப்படியாவது முடிச்சுடணும்னு தீர்மானம் பண்றச்ச இந்த பெருமாளும் தாயா இருந்தான் அவருக்கு வேடுவன் வேடுவச்சியா அவளை அனுகிரகம் பண்ணி அவரை சம்பிரதாயத்துக்கு மறுபடியும் சேர்க்கணும்னு நம்ம கிட்ட முன்னாடியே பிரார்த்திச்ச அந்த காரியத்தையும் அவர் பூர்த்தி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமும் இருக்கிறதுனால அந்த சங்கல்பத்தினால அவரே வழிகாட்டி மறுபடியும் இந்த புண்ணியகோடி விமானம் இருந்த சத்தியவரத கஷேத்திரத்துக்கே மறுபடியும் அழிச்சுன்னு வந்துடுறார். அப்படி சத்தியவரத கஷேத்திரத்துக்கு அழிச்சுன்னு வந்த உடனே இவருக்கு ரொம்ப மனசுல குழப்பம் வேதம் உண்டா கிடையாத சம்பிரதாயத்துல எந்த பெருமாள் ஒஸ்தி, எந்த பெருமாளை சேவிச்சா நம்ம மறுபடியும் பிறப்பு இல்லாத இருக்கக்கூடிய இடத்துல அடைய போறோம், எனக்கு யாரை நான் ஆச்சாரியனா பத்தணும்ன்றதே எனக்கு தெரியலையேன்ற சில கேள்வியெல்லாம் இவர் மனசுல ஓடின்னு இருக்கிறதுனால திருக்கச்சி நம்பிகள் அப்போ ரொம்ப பரம பாகவதரா அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவர்கிட்ட உரையாடல் பண்ற அளவுக்கு அவருக்கு ஒரு மனசுலயே ஒரு சந்தோஷமோ ஒரு இதுவும் நேர பெருமாளோட அவர் பேசக்கூடிய ஒரு இவர் கைங்கரியத்துல உகந்து அவர் ஒருத்தருக்கு வார் சொல்ற அளவுக்கு ஒரு வாத்சல்யத்தோட திருக்கச்சி நம்பிகள்கிட்ட வரதராஜன் இருந்ததுனால ராமானுஜர் எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தெல்லாம் நீர் தான் தவிர்க்கணும், அந்த பெருமாள்கிட்ட எனக்கு அருள் வாக்கா கேட்டு சொல்லணும்னு சொன்ன உடனே இவர் போய் வெறும விசிறி கைங்கரியத்துக்கோசரம் இவர் போய் வெறும ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு தான் இருக்கார். அப்ப பெருமாளா பார்த்து இவருடைய முக பாவனையில உள்ள இருக்கிறத முகம் சொல்லணும்ன்றதுனால என்னமோ ஒரு கேள்வி கேட்கணும்னு நீர் ஏதோ ஒரு மனசுல ஒரு குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கே, ஆமா ஒரு சந்தேகம் அவசியமா உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு பிரார்த்திக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றச்சியே, நீ சந்தேகப்படுறது இதுதான் அப்படின்றத பெருமாளே ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைச்சதுக்கு அவரே 6 வார்த்தையா சொல்றார். அகமேவ பரம் தத்துவம், நானே பரம்பொருள், தரிசனம் பேத ஏவச்ச, ஜீவாத்மா பரமாத்மா அச்சேதனம்ன்றது 3 தத்துவம் இருக்கே தவிர ஒரே தத்துவம் சொல்ல முடியாது. தர்சனம் பேத ஏவச்ச, உபாயேஷு பிரபத்தி சியாது, பெருமாளை அடையறதுக்கு உண்டான வழி பிரபத்தி தான். இந்த பிரபத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரபத்தி பண்ணினவாளுக்கு மோட்சம் போற அளவுக்கு ஏதாவது பண்ணணுமான்னா வேற எந்த காரியமும் பண்ண வேண்டாம், நான் அதை ஞாபகம் வச்சுட்டு அவனுக்கு மோட்சத்தை கொடுக்குற அளவுக்கு நான் அழிச்சுன்னு போறேன். உபாயேஷு பிரபத்தி சியாத், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், பூர்வாச்சாரிய சமாஸ்ரயக, அவருக்கு ஆச்சாரியனா பெரிய நம்பிகளை நீ அடையணும் அப்படின்ற அந்த 6 வார்த்தையை கேட்ட உடனே இவருக்கு ஆச்சாரியன் கிடைச்ச சந்தோஷத்துல இவர் 6 வார்த்தையை இது பண்ண உடனே ராமானுஜருக்கும் விடை கிடைக்கிற அளவுக்கு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதோட இல்லாத ராமானுஜனுடைய மாதிரியே ராமானுஜருக்கு அப்புறம் இந்த தரிசனத்தை இன்னும் தழைச்சு மேல கொண்டு வரத்துக்கு உண்டானதுக்கு இதுக்கு அருகிலே இருக்கக்கூடிய தூப்புன்ற இடத்துல சுவாமி தேசிகன் அவதாரம் ஆறார். அந்த சுவாமி தேசிகன் அவதாரம் ஆறுத நாள் தான் சுவாமி தேசிகன் அவதாரமான் புரட்டாசி சிரவணத்துல அவதாரம் ஆறார். புரட்டாசி சிரவணத்துல அவதாரம் ஆனாலும் அவருக்கு வரதர்னாலே வேற எந்த இதுவுமே அவருக்கு மனசுல வராது. அப்போ வரதருக்கோசரமே அவர் ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். அந்த வரதராஜ பஞ்சாசத்துன்னு சொல்லியிருக்கிற ஸ்லோகத்தை 51 ஸ்லோகத்தையும் நம்ம சொல்ற அளவுக்கு இப்ப அவகாசம் இல்லைன்னா கூட அந்த இதுல என்ன சொல்லியிருக்கான்ற விஷயத்த ஓரளவுக்கு இதுல சொல்லி முடிக்க முடியும். அப்போ முதல் 5 ஸ்லோகத்தை எதை பத்தி சொல்ல போறோன்ற உபோத்காரமா சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்ன்றச்ச தத்துவ ஹித புருஷார்த்தம் தான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான விஷயம். அப்போ தத்துவம் எது, எந்த பெருமாளை சேவிச்சா எந்த பெருமாள் எல்லாருக்கும் ஆதி புருஷனா இருக்கக்கூடியவர், எந்த பெருமாளை சேவிச்சா மறுபடியும் பிறக்காத இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரியும். மறுபடியும் பிறந்து ஏதோ ஒரு விதத்துல துன்பம் தான் அடையிறமே தவிர அந்த துன்பம் அடையாத யாருமே இருக்க போறது இல்லைன்றதுனால அந்த துன்பம் அடையாத இருக்கிறதுக்கு என்ன வழி, அதுதான் சொல்றது ஹிதம்ன்றது. அந்த ஹிதம் ஆகி நம்ம அந்த உபாயத்தை நம்ம பண்ணினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்க போறது, பேர் ஆனந்தமா இருக்கக்கூடிய புருஷார்த்தம். ஒரு ஜீவன் பிறந்தாலே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இப்போ உத்தியோகம் போறவா எல்லாரும் ஆபீஸ்ல வேலை பண்ணி சம்பாதிக்கிறா, அது மாதிரி இல்லாத பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினோன்றதுதான் எல்லா ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய உண்மையான தத்துவம். அந்த தத்துவம் ஸ்ரீமன் நாராயணனான்றத சொல்லி அந்த தத்துவத்துக்கு உண்டான ஹிதத்தை சொல்லி
அந்த ஹிதத்தை பண்ணினதுனால நமக்கு என்ன புருஷார்த்தம் கிடைக்க போறதுன்றத வந்து இந்த 51 ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். முதல் 5 ஸ்லோகம் உபாத்காரணம், 21 ஸ்லோகத்தினால தத்துவமா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் ஹிதமா இருக்கக்கூடிய பக்தி பிரபத்தியை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் பெருமாளை அடைந்த அந்த பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு என்ன அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுன்றத பலஸ்ருதியா சொல்லி முடிக்கிறார். இப்போ பெருமாளை சொல்றச்ச முதல் ஸ்லோகம் த்விரத சிகரி சீம்னாம் சத்மவான் பத்மயோனே துரக சவனவேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாகக கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி கலையது குசலம் நக கோபி காருண்ய ராசிகி. த்விரத சிகரி சீம்னாம் அப்படின்னா திரதமா உடனே பலன் கொடுக்கக்கூடிய சத்தியவிரத கஷேத்திரமா இருக்கக்கூடிய இடத்துல பத்மவான் அப்படின்றது வந்து பத்மத்துல தோன்றின பிரம்மாவால யாகம் பண்ணப்பட்டு அந்த யாகத்தினால உற்பத்தியான பெருமாள் வரதராஜர். அந்த வரதராஜர் ஒரு கல்பக விருட்சம். வெறும் கல்பக விருட்சமா மாத்திரம் இருந்தால் மரத்துக்கு அழகு கிடையாது. அந்த மரத்துல ஒரு கொடி போல இருக்கக்கூடிய பிராட்டியா இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரையும் அதுல வந்து முதல்ல ஸ்ரீயப்பதித்துவம் தான் நமக்கு முக்கியன்றத முதல் ஸ்லோகத்தினாலேயே காமிச்சு அந்த ஸ்ரீயப்பதியா இருக்கக்கூடிய வரதராஜரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அவர் யஜ்யத்திலேருந்து வந்தாலும் யஜ்ய புருஷாளுக்கு வந்து யஜ்யம் மூலியமா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு அந்தர்யாமியா இருப்பார். அக்னி பகவான் மூலியமா ஒருத்தருக்கு கொடுக்குற பிரசாதத்தை அவர் எடுத்துன்னு போய் அந்த தேவதைக்கு கொடுப்பார். ஆனா இங்க யஜ்ய புருஷனாவும் பெருமாளே இருந்துட்டு யஜ்யத்தை வாங்கிக்க கூடிய அளவுக்கு பரமபுருஷனா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே அங்க தேஜோமயமா இருக்கக்கூடிய ஒளியில வந்து நமக்கு சேவை கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட பெருமாளை சொல்லணும்னு நான் வந்து இந்த விஷயத்துல ஒரு அசட்டுத்தனம் பண்ணிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. ஆனா எனக்கு ஞானம் கிடையாதே தவிர அந்த பகவானுக்கு வாத்சல்யம்ன்ற ஒரு குணம் இருக்கிறதுனால அந்த வாத்சல்ய குணத்தினாலேயே என்னை வந்து அவர் பாட வச்சிருவார்ன்ற ஒரு அபிப்பிராயத்தை அவரே என்னை வந்து தீர்மானம் பண்ணி என்னை வந்து பாடுற அளவுக்கு அவர் வந்து உற்சாகம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய கருணையினாலையும் அவருடைய சக்தியினாலையும் அவருடைய வாத்சல்யத்தினாலையும் தான் இந்த பாடணுன்ற அளவுக்கு என்னை வந்து அனுகிரகம் பண்ணி என்னை வாயை திறக்க வச்சிருக்காருன்றத வந்து முதல் 5 ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுக்கப்புறம் பெருமாள் பண்ணின ஒரு அவதாரமுமே சத்தியமான அவதாரம். ஏன் ஒரு அவதாரம்னா 10 அவதாரமா இருக்கக்கூடிய பர வியூக விபவ அந்தரியாமி அர்ச்சைகளை பத்தி 5 நிலையில இருக்கக்கூடியதெல்லாம் விவரணம் பண்ணிட்டோ இந்த இதுல ராமாவதாரத்துல சொல்றச்ச ஒரு விசேஷமா சொல்றார். பெருமாள் வந்து சேதுவா இருந்த கதையில வந்து நம்மள வந்து தாயாரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த சேது தானே உபயோகப்பட்டது. ஒரு முதக்கக்கூடிய சேதுல வந்து நம்ம வந்து அணை கட்டி சமுத்திரம் வழியா போய் பிராட்டிய எப்படி அழிச்சுன்னு வந்தோமோ அது மாதிரி இந்த லோகத்துல இருக்கிறவா அத்தனை ஜீவன்களுக்கும் பெருமாள் சேதுவா இருந்து அந்த பிரபத்திய பண்ண சொல்லி அந்த பெருமாளாகிற சம்சார சாகரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களை அவர் சேதுவா இருந்து நம்மளை கொண்டு போய் கரையை சேர்த்துக்கிறான்றத வந்து ஒரு ஸ்லோகத்தினால ரொம்ப அற்புதமா சொல்றார். அதுக்கப்புறம் எல்லா அவதாரத்தையுமே சொல்லி அந்தர்யாமிய சொல்லி அந்தர்யாமியில சொல்றச்ச எல்லா பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருக்குள்ளேயும் அந்த பகவான் தான் அந்தர்யாமியா இருந்து சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த பகவானை வந்து எல்லாரும் வந்து தெரியாதவா வந்து 3 பேருக்குள்ள இவர் ஒத்தர்னு சொல்லுவா. ஆனா தெரிஞ்ச பண்டிதர்கள் வந்து இந்த 3 பேருக்குள்ளயுமே அந்தரியாமையா இருந்து அவளை செயல்படக்கூடிய அளவுக்கு அவா தபஸ் பண்ணிட்டு அந்த பலனை வந்து வாங்கிட்டு உன்னை வந்து முக்கியமான புருஷனா வச்சுட்டுதான் அடையறான்றத வந்து பண்டிதாள் தெரிஞ்சுட்டு என்ன நல்ல வழிக்கு போகணுமோ அந்த வழியை அவ வந்து மேற்கொள்றா அப்படின்றத ஒரு ஸ்லோகத்திலையும் அற்புதமா சொல்லி அந்த பெருமாள் வேற யாரும் இல்ல அந்த பரபிரம்மே தான் இந்த வரதராஜனா இருக்கக்கூடியவர் பேரருளா இருக்கக்கூடியவர் அப்படின்றத சொல்லி அந்த ஸ்லோகத்துல ஹிதமா இருக்கக்கூடிய பிரபத்தி தான் உபாயம்னு சொல்லியிருக்கிறதுனால அவரை எப்படி பிரபத்தி பண்றவாளோ இல்ல பக்தி பண்றவாளோ பெருமாளை அடைய முடியும்ன்ற 2 வழியை சொல்லி அதுக்கப்புறம் அந்த வழியை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நித்தியமா கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணணும். நம்ம இங்க பண்ற கைங்கரியங்கள்லாம் வந்து நமக்கு ஓய்ச்சல் வந்துடும். கோவில்லையும் கதவு சாத்திடுவா, குறிப்பிட்ட டயத்துல தான் பண்ண முடியும். அதே அந்த மோட்சானந்தத்துல பண்ணா பசி தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, டயர்ட்னஸ் கிடையாது, எதுவுமே இல்லாத பரம ஆனந்தமா இருக்கக்கூடிய நம்ம ஆனந்தம் நம்ம பண்ற கைங்கரியத்தை பார்த்து பெருமாள் ஆனந்தம் அடையறத பார்த்து நம்ம ஆனந்தப்படுறதுதான் இந்த ஜீவனுக்கு உண்டான உண்மையான ஸ்வரூபன்றத காமிச்சு இது நடுவுல விஸ்வரூப தரிசனத்தும் போதோ
தாயாரும் பெருமாளும் ஒன்னா சேர்ந்து இந்த ஜீவர்களை எப்படி ரட்சிக்கணும்ன்றதை இது பண்றச்ச விஸ்வரூப தரிசனத்துல போறச்ச பிராட்டியினுடைய கையில சாத்தின் இருக்கக்கூடிய வளையலினுடைய அழுத்தங்கள்லாம் பெருமாளுடைய அந்த திருக்கழுத்துல சேவிக்கிற அழகே அழகுன்றத அதை வர்ணிச்சு எனக்கு வந்து நீ வைகுண்டமே கொடுத்தா கூட இந்த அர்ச்சாவதார ஸ்வரூபியில இருக்கக்கூடிய உன்னுடைய அழகை சேவிக்கிறத விட எனக்கு வேற என்ன உயர்வு இருக்க போகுது அப்படின்றத சொல்லி இந்த சேத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த வரதராஜனையும் பெரியாத இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாருமா சேர்ந்து சேர்ந்து ஏழ்ற அழகு உற்சவங்களை ரொம்ப பரிபூர்ணமா அனுபவிச்சு எப்படி வந்து ஒரு பிரம்மோத்சவத்தும் போது குதிரை வாகனமாகட்டும் யானை வாகனமாகட்டும் கொடியேத்த உற்சவங்களை பண்ணி பிரம்மாவே இன்றளவுக்கும் வந்து அதை வந்து நேரவே வந்து அந்த உற்சவத்தை அவரே நடத்தி வைக்கிறான்றது ஒரு தாத்பரியம். அது மாதிரி உற்சவம் நடக்கிறச்ச 10 நாள் உற்சவத்துக்கும் 30 தேவர்களும் எப்படி பிரம்மாவுக்கு கிடைச்ச ஆனந்தம் நமக்கும் கிடைக்கணுமேன்னு எல்லா தேவர்களும் வந்து அங்க வந்து சேவிச்சுட்டு போயிட்டு இருக்கா. இன்றளவுக்கும் 18 கிலோமீட்டர் இங்கேருந்து பெரிய காஞ்சிபுரம் மட்டும் போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி வெயில்ல அதுவும் நல்லா அக்னி நட்சத்திரத்துல தான் அந்த உற்சவமும் வந்து அமையும். அது மாதிரி இருக்கச்சா அந்த வெயில கூட பாராட்டாத வேத பாராயணக்காராளா இருக்கட்டும், கோஷ்டி சொல்றவாளா இருக்கட்டும், பெருமாள் ஏழை பண்றவாளா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் பெருமாள் அந்தரியாமியா இருக்கிறதுனால அவரே சக்தியையும் பலத்தையும் கொடுத்தோ அந்த உற்சவத்தை இன்றளவுக்கு ஒரு விஷயத்தையும் அவருக்கு வந்து குறைவில்லாத இருக்கிற அளவுக்கு பரிபூர்ணமா இன்றளவுக்கும் நடக்கிற உற்சவத்தை எல்லாரும் சேவிக்கணும். எல்லாரும் சேவிச்சாலும் அதுக்கு உண்டான அனுகிரகத்தை சேவிக்க வைக்கிறதும் அவர் தான், சேவிச்சு அனுகிரகம் பண்றதும் அவர் தான். சேவிச்சு அனுகிரகம் பண்ணி ஒரு தடவை சேவிக்க போராது, இன்னொரு தடவை அடுத்த வருஷமும் வரணும்னு எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள தூண்டி தூண்டி நம்மளை வந்து சேவை பண்ணி வைக்கிறவரும் அவர்தான்றத வந்து எல்லாருமே பரிபூர்ணமா நம்ம இன்றளவுக்கு சேவிச்சுட்டு இருக்கோம். இதை பத்தி இன்னும் தேசிகர் வந்து தமிழ் பிரபந்தமா வேணுமா, மெய்வரத மகாத்மியம்னு ஒரு எழுத்து விடாத எல்லா சரித்திரத்தையும் அதுல இன்க்ளூட் பண்ற மாதிரி தமிழ் பிரபந்தமாவும் கொடுத்திருக்கார். இந்த சரணாகதி விஷயமா சொல்லணும்னா சம்ஸ்கிருத ஸ்லோகமா ஞாச தசகத்துல சொல்லியிருக்கார். தமிழ் பாசுரமா தெரிஞ்சுக்கணுமா அடைக்கலப்பத்துல சொல்லியிருக்கார். அப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டாலும் இது மாதிரி வரதராஜனை வந்து சேவிச்சாலே இந்த விஷயங்கள் பிரசாதங்கள்லாம் நமக்கு வருதுன்றத வந்து இந்த அத்தனை ஜீவன்களும் தெரிஞ்சுண்டு அவரை அடிக்கடி போய் சேவிச்சு அவருடைய விஷயமா இருக்கக்கூடிய விஷயங்கள் கிரந்தங்கள் மூலியமாவும் நன்னா தெரிஞ்சுண்டு அவருடைய பலனன் வந்து பிரம்மா வந்து நமக்கோசரம் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம யாக யஜ்யம் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம பெருமாளை வந்து தபஸ் பண்ணிலாம் நம்மளால வாங்க முடியாது இந்த காலத்துல. அதனால பெரியவா பண்ணின புண்ணியத்தினால வந்திருக்கிற பெருமாளை நம்ம இன்றளவுக்கும் சேவிச்சு அவர் சேவிக்கிறதுடைய ஒரு அனுகிரகத்தினால அவருடைய விஷயமா இருக்கக்கூடிய கிரந்தங்களையும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பரிசீலனை பண்ணி அதுல இருக்க விஷயங்கள் எவ்வளவு அற்புதமா இருக்குன்றத சொல்லி இதுல இல்லாத விஷயங்களே இல்லைன்ற அளவுக்கு சுவாமி தேசிகன் ஒரு வழியா சொல்லியிருக்கார். ஸ்ரீபாஷ்யமா இதுல இருக்கு, ரகசிய திரசாரமா இதுல இருக்கு, பகவத் விஷயமா இதுல இருக்கு அப்படின்னு நமக்கு முக்கியமா இருக்கக்கூடிய எல்லா கிரந்த சதுஷ்டயம் சொல்லக்கூடிய 4 கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம் மொத்தத்தையுமே இந்த வரதராஜ பஞ்சாசத்திலேயே சுவாமி தேசிகன் நமக்கு எளிமையா சொல்லியிருக்கிறதுனால கடைசி ஸ்லோகம் மூலியமா என்ன சொல்றார், இந்த பெருமாளை சேவிச்சு நீங்க பெருமாள் கற்பக பழமா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க என்ன பிரார்த்திச்சுட்டு பண்ணணும்னே இல்லை, நீங்களே கையால எடுத்துன்னு போற அளவுக்கு பெருமாள் வந்து வரம் ததாதீதி வரதகான்னு வரத்தை கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கக்கூடிய அந்த பகவானை எல்லாருமா சேர்ந்து சேவிக்கணும். முக்கியமா முக்கியதரம் சத்திரம் வந்து முக்கியமா 7 சொன்னா கூட இதுக்கு வந்து காஞ்சின்ற பெயர் வந்து பிரம்மா கான்றது வந்து லோகத்தை ஜீவன்களை சிருஷ்டி பண்றதை சொல்ற இந்த பிரம்மாவை குறிக்கிறதுனால பிரம்மா வந்து தபஸ் பண்ணி இந்த இடத்துல எழுந்தருள் இருந்ததுனாலயே இவருக்கு காஞ்சின்னு பேர் வந்தது. இதுலயும் விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சின்னு 2 இருந்தா கூட இந்த பெருமாள் வந்து எல்லாரையும் சேவை கொடுக்கணுன்றதுக்கோசரம் இங்க விஷ்ணு காஞ்சியில இருந்தா கூட சிவகாஞ்சி முழும் போய் எல்லா ஜனங்களையும் நன்னா சேவை கொடுத்து இன்றளவுக்கும் பக்த கோடிகள் அத்தனை பேரும் சேவிச்சு அவருடைய அருள் பிரசாதத்தை வாங்கிட்டு இருக்கிறதுனால கருட சேவை இதுல ரொம்ப முக்கியமானது. இந்த இப்போ வரக்கூடிய சித்திர மாசம் இருக்கக்கூடிய சித்திரையில ஹஸ்தத்துல வந்து அவருக்கு உற்சவம் முதல் நாள், 2வது சித்திரையில வந்து கொடியேறி, சிரவணத்துல வந்து தீர்த்தவாரி கண்டருளி ரொம்ப அற்புதமான உற்சவங்களை எல்லாருமா சேர்ந்து சேவிச்சு அவருடைய பிரசாதத்தை எல்லாருக்குமா நம்ம வாங்கிட்டு வரணும். நம்ம ஒருத்தர் சேவிக்கிறதுனால ஆத்துல இருக்கவா அத்தனை பேருக்குமே நல்லது கிடைச்சதுன்னா அடுத்த வாட்டியில இருந்து அவா எல்லாருமா கும்பலா போய் சேவிக்கலாம். இது மாதிரி ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடிய வரதராஜனை நம்ம வந்து பிரார்த்திச்சுண்டு அவரை பிரார்த்திச்சுக்கிறதோட அவரை காமிச்சு கொடுத்த ஆச்சாரியனையும் பிரார்த்திச்சுண்டு எல்லாருக்குமா நமஸ்காரம் சொல்றேன்.
கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.